கதை டிவி. ரைஸ் மில் ரகசியம். ஒரு அழகான ஊரு, சுற்றிலும் வயல்வெளிகள், சின்ன சின்ன ஓலை வீடுகள், ஓட்டு வீடுகள்னு ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். இந்த ஊர்ல கதிர், சோமுன்னு 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. கதிர் எதையும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு லாஜிக்கா கேள்வி கேட்டு தான் நம்புவான். ஆனா நம்ம சோமு இருக்கானே, அவன் ரொம்ப அப்பாவி. ஊர்ல யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவான். இருட்டுல ஒரு வெள்ளச்சட்டை காத்துல ஆடுனா கூட ஐயோ பேய் வந்துடுச்சின்னு ஊரை கூட்டுற ஆளு அவன். அந்த கிராமத்தோட எல்லையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்கிற ஒரு பழைய ரைஸ் மில் இருந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நஷ்டம் வந்து மூடினது. அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் போனதில்ல. சுத்தி பெரிய பெரிய மரங்கள், இடிஞ்சு போன செவரு, துருப்பிடிச்ச பெரிய இரும்பு கேட். பகல்ல பார்த்தாலே அந்த இடம் கொஞ்சம் கதிகலங்க வைக்கும். ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த அந்த ஊர்ல திடீர்னு ஒரு வதந்தி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. அந்த பழைய ரைஸ் மில்லுல ராத்திரி நேரத்துல ஏதோ விசித்திரமான சத்தம் கேக்குது. யாரோ அழுற மாதிரி, கத்துற மாதிரி சத்தம் வருது. அது மட்டும் இல்லாம இருட்டுல ஒரு பச்சை கலர் வெளிச்சம் அந்த மில்லுக்குள்ள காத்துல மிதந்துட்டே போகுது அப்படின்னு ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இதை யாரும் பெருசா நம்பல. ஆனா ஒரு நாள் ராத்திரி ஊர் பெரியவர் ஒருத்தர் அந்த வழியா சைக்கிள்ல வரும்போது உண்மையிலேயே அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டுட்டு சைக்கிளை அங்கேயே போட்டுட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி வந்துட்டாரு. அவ்வளவுதான், ஊர் முழுக்க ஒரே பீதி. டீ கடையிலிருந்து வயல்வெளி வரைக்கும் எங்க பார்த்தாலும் இத பத்தின பேச்சுதான். ஒருத்தன் சொல்றான் அது வேற்று கிரகவாசியா இருக்கும்னு, இன்னொருத்தன் சொல்றான் இல்லப்பா அது காத்து கருப்பு, அந்த மில்லுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி உருவாயிடுச்சு, இனிமே அந்த பக்கம் யாரு போனாலும் அவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றான். இப்படி ஆளுக்கு ஒரு கதையை அளந்து விட மொத்த ஊரும் பயத்துல உறைஞ்சு போச்சு. சாயங்காலம் 6 மணி ஆனா போதும் ஊர்ல ஆளே இருக்காது. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை தாழ்பால் போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பயம் எந்த அளவுக்கு போச்சுன்னா, அந்த பழைய மில்லுக்கு பக்கத்துல தான் நிறைய பேரோட விவசாய நிலங்கள் இருந்துச்சு. ராத்திரியில வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போனா அந்த கெட்ட சக்தி அடிச்சிடும்னு பயந்து எல்லாரும் வயல் பக்கமே போறதை நிறுத்திட்டாங்க. 4 நாள் 5 நாள் தண்ணி பாய்ச்சாததால பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சுது. நம்ம கதிரோட வயலும் அந்த மில்லுக்கு பக்கத்துல தான் இருக்கு. கதிர் பொறுமையா யோசிச்சான். இதுல ஏதோ பெரிய தப்பு நடக்குது. ஒருவேளை உண்மையாவே அது ஏதோ அமானுஷ்ய சக்தி அப்படின்னா, அது ஏன் குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டும் அந்த சத்தம் அதிகமா கேக்குது அப்படின்னு அவனோட மூளை சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சுது. இந்த மூட நம்பிக்கைய இப்படியே விட்டா ஊர் மக்களோட விவசாயம் முழுசா நாசமாயிடும்னு முடிவெடுத்தான் கதிர். நேரா சோமுவை தேடி போனான். மாப்பிள, இன்னைக்கு ராத்திரி நாம அந்த மில்லுக்கு போறோம், அங்க என்னதான் நடக்குதுன்னு ஒரு கை பாத்துருவோம்னு சொன்னான். இத கேட்டதும் சோமுக்கு அப்படியே உயிர் போய் உயிர் வந்துருச்சு. அட பாவி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ மட்டும் போய் சாவுடா, என்ன ஏண்டா கூப்பிடுற, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடான்னு தலதெறிக்க ஓட பார்த்தான். ஆனா கதிர் அவனை விடல. டேய், நீ மட்டும் என் கூட வரலனா போன வாரம் நீ இருட்டுல பயந்து போய் உன் ட்ரௌசரை நினைச்ச விஷயத்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு கொஞ்சம் அன்பாவும் கொஞ்சம் மிரட்டலாவும் சொல்லி சம்மதிக்க வச்சான். அன்னைக்கு ராத்திரி மணி சரியா 11:30. ஊரே தூக்கத்துல இருந்துச்சு. கதிரும் சோமுவும் மெதுவா அந்த பழைய மில்ல நோக்கி நடந்து போனாங்க. சுத்தி கும்மிருட்டு, சில்லுன்னு காத்தடிக்குது. தூரத்துல நாய்கள் ஊளையிடுற சத்தம் வேற. சோமுக்கு கைகாலெல்லாம் நடுங்குது. கதிரோட சட்டையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே பின்னால நடந்தான். 2 பேரும் அந்த இடிஞ்சு போன மில்லோட காம்பவுண்ட் சேவத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 1/2 மணி நேரம் அமைதியா போச்சு. டே கதிர், இங்க ஒன்னும் இல்லடா, வாடா போயிரலாம்னு சோமு கெஞ்ச ஆரம்பிச்சான். அப்போதான் திடீர்னு மில்லுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். ஒரு இரும்பு கதவை தரையில போட்டு இழுக்கிற மாதிரி க்ரீச்சுன்னு ஒரு சத்தம். அடுத்த செகண்டு அந்த மில்லோட உடைந்த ஜன்னல் வழியா ஒரு அடர்த்தியான பச்சை கலர் வெளிச்சம் காத்துல மிதங்கு வெளியே வந்துச்சு. சோமு அப்படியே ஷாக்காகி அம்மா பேயின்னு கத்த வாய் எடுத்தான். கதிர் டக்குன்னு அவன் வாயை பொத்தி, டே முட்டாள், சத்தம் போடாத, உற்று கவனின்னு சொன்னான். கதிர் கூர்மையா கவனிச்சான். அந்த பச்சை வெளிச்சம் எந்த ஒரு உருவமும் இல்லாம காத்துல பறந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தமும் நின்னு போச்சு, அந்த வெளிச்சமும் மறைஞ்சு போச்சு. சோமு பயத்துல அங்கேயே மயக்கம் போடுற நிலைமைக்கு வந்துட்டான். கதிர் அவனை இழுத்துட்டு அந்த இடத்திலிருந்து ஊருக்கு வந்துட்டான். அடுத்த நாள் காலையில சோமுக்கு காய்ச்சலே வந்துருச்சு.
ஆனா கதிர் ரொம்ப நார்மலா இருந்தான். டேய், நேத்து நாம பார்த்ததுக்கு அப்புறமும் நீ எப்படிடா இவ்வளவு கூலா இருக்கேன்னு கதிரை பார்த்து சோமு கேட்டான். அதுக்கு கதிர் சிரிச்சுக்கிட்டே, நேத்து ராத்திரி நாம பார்த்தது எந்த அமானுஷ்யமும் கிடையாதுடா, அதுக்கு பின்னாடி பெரிய மனித மூளை இருக்கு அப்படின்னு சொன்னான். அது எப்படிடா சொல்றேன்னு சோமு கேட்க கதிர் விளக்க ஆரம்பிச்சான். நேத்து அந்த பச்சை வெளிச்சம் பறக்கும்போது நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு கயிறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, அது ஸ்பீக்கர்ல இருந்து வந்த மாதிரி ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. இதுல உறுதியா ஏதோ திருட்டு வேலை நடக்குது. இதை இன்னைக்கு ராத்திரி நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு கதிர் உறுதியா சொன்னான். சோமுக்கு இந்த தடவை கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரிடா, நானும் வர்றேன்னு கிளம்புனான். அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் மறுபடியும் அதே மில்லுக்கு போனாங்க. ஆனா இந்த தடவை வெளியில நிக்காம மெதுவா காம்பவுண்ட் செவரை ஏறி குதிச்சு மில்லுக்குள்ளேயே போயிட்டாங்க. உள்ள போனதும் கதிர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய லாரி அந்த பழைய மில்லுக்குள்ள நிக்குது. 4-5 பேரு அந்த லாரியிலிருந்து பெரிய பெரிய மரக்கட்டைகளை இறக்கி உள்ள பதுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அது ஒரு பெரிய மரக்கடத்தல் கும்பல். இந்த இடம் ரொம்ப நாளா யாருமில்லாம இருக்கறதால இத தங்களோட கடத்தல் குடோனா மாத்தியிருக்காங்க. ஆனா மக்கள் யாராவது வந்து பாத்துட்டா மாட்டிக்குவோம்னு பயந்து ஊர் மக்களை பயமுறுத்துறதுக்காக ஒருத்தன் மெல்லிய கைத்துல லைட்ட கட்டி விட்டுருக்கான். அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது பறக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இன்னொருத்தன் பெரிய ஸ்பீக்கர்ல மக்களை பயமுறுத்துற மாதிரி பேய் சத்தத்தை போட்டு விட்டுருக்கான். ஊர் மக்களும் எதையும் விசாரிக்காம இதை ஏதோ கெட்ட சக்தின்னு நினைச்சு பயந்து அந்த பக்கம் போறதே நிறுத்திட்டாங்க. இதுதான் இந்த திருடர்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. இது எல்லாம் பார்த்த கதிர் ஒரு திட்டம் போட்டான். அங்க இருந்த ஒரு பழைய ட்ரம்முக்கு பின்னாடி சோமுவை ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு கதிர் மட்டும் மெதுவா ஊர்ந்து போய் அந்த திருடர்கள் கவனிக்காத நேரத்துல அவங்களோட ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணான். அதுக்கப்புறம் லாரியோட டயர்கள்ல இருந்த காத்தை மொத்தமா பிடுங்கி விட்டான். அப்போ எதிர்பாராத விதமா சோமு ஒளிஞ்சிருந்த இடத்துல ஒரு பெரிய இரும்பு பைப்பு தவறி கீழே விழுந்து பெரிய சத்தம் கேட்டுச்சு. திருடர்கள் எல்லாரும் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடி வந்தாங்க. சோமு மாட்டிக்கிட்டான். ஆனா நம்ம கதிர் சும்மா இருப்பானா? டக்குன்னு அங்க இருந்த ஒரு பெரிய மெயின் சுவிட்ச் போர்டை பிடிச்சு இழுத்து மொத்த கரண்ட்டையும் கட் பண்ணிட்டான். இருட்டுல திருடர்கள் குழம்பி போய் நின்னாங்க. அப்ப கதிர் முன்னாடியே தயாரா கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய கயிறை குழுக்க கட்டி அவங்கள தடுமாறி விழ வச்சான். இருட்டுக்குள்ள யாரு அடிக்கிறாங்கன்னு தெரியாம திருடர்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் சரியான சான்ஸ்னு கதிரும் சோமுவும் அவங்கள ஒரு ரூமுக்குள்ள தள்ளி வெளியிலிருந்து பெரிய பூட்டை போட்டு பூட்டிட்டாங்க. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல போலீஸ் வந்து அந்த முழு கடத்தல் கும்பலையும் கைது பண்ணாங்க. விடிஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மில்லுக்கு முன்னாடி கூடிட்டாங்க. கதிர் நடந்த எல்லா உண்மையையும், அந்த லைட்டை கட்டி வச்சிருந்த கயிறு, ஸ்பீக்கர் எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி காட்டினான். அப்போதான் அந்த ஊர் மக்களுக்கு தாங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுது. கண்ணுக்கு தெரியாத எதையோ பார்த்து பயந்து நம்ம சொந்த விவசாயத்தை நாமளே அழிச்சிக்க பார்த்தமேன்னு ரொம்ப வெக்கப்பட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கதிரோட அறிவையும் தைரியத்தையும் பாராட்டினாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். நம்ம கண்ணால பார்க்கிறதும் பொய், காதால கேட்கிறதும் பொய். தீர விசாரிப்பதே மெய். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரோ சொல்றாங்கன்னு அப்படியே கண்மூனித்தனமா நம்பாம நம்ம அறிவை பயன்படுத்தி சிந்திச்சு செயல்படணும். மூட நம்பிக்கைகள் நம்ம கண்ணை மறைக்கக்கூடாது. பகுத்தறிவு தான் எப்பவும் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். கதை பிடிச்சிருந்ததா நண்பர்களே? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.